அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நண்பரை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் என்ன வேலை செய்யறாரு, சவுதி அரேபியாவுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, சவுதி அரேபியா வாழ்க்கை அவருக்கு அவருடைய மாற்றங்கள் என்னென்ன வாழ்க்கையில கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, வணக்கம். என் பேர் ஏழுமலை, சங்கராபுரம் தாலுக்கா, கள்ளக்குறிச்சி மாவட்டம். என் ஊர் வந்து மூக்கனூர் கிராமம். இங்க சவுதிக்கு 4 வருஷமா சவுதியில இருக்கேன். நீங்க வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஊர்ல என்ன வேலை செஞ்சீங்க, எத்தனை வயசுல வேலைக்கு போனீங்க? ஒரு 15-16 வயசுல இருந்து சென்ட்ரிங் வேலைக்கு போயிருக்கேன். நாமக்கல், கரூர் அந்த பக்கம் அப்படின்னு வேலைக்கு போயிருக்கேன். அப்போ 16 வயசுலயே கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து சம்பளம் வந்து ஸ்டார்டிங்ல போகும்போது ஹெல்ப்பர் தான், 10 ரூபாய் கூலி. ஒரு நாளைக்கு 10 ரூபா போட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது அந்த ஒரே மேஸ்திரிட்ட கண்டிப்பா ஒரு வருஷம் பக்கமா நான் அவர்கிட்ட செஞ்சுட்டே இருந்தேன். அவர் 10 ரூபா போட்டாரு, அப்புறம் 30 ரூபா போட்டாரு, அப்புறம் 50 ரூபாய்க்கு வந்துட்டாரு. அந்த ஒரு வருஷம் 50 ரூபா கொடுத்தாரு, ஹெல்ப்பர் தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்பி கட்டுற வேலை பார்த்துட்டு அப்புறமா இன்னும் ஒரு 20, அப்படி 20 ரூபா தான் ஏத்தினாரு. அப்படியே ஏத்தினாரு. 4 வருஷம் அவர்கிட்ட நான் செஞ்சேன். ஒரு 180 ரூபாய் ஒரு லாஸ்ட் ஃபைனல்ல எனக்கு வேலை கத்துக்கிட்ட பிறகு அதான் சம்பளம் கொடுத்தாங்க. நம்ம மெயின் பெட்ருக்கு வந்து 300 ரூபா சம்பளம். கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கிறதுனால அந்த சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போனேன். சென்னையில போயிட்டு அங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அங்க வந்து என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரீட் வேலை, காங்கிரீட்டுக்கு போடுற வேலை. இந்த பில்டிங்ல சென்ட்ரிங் வச்சிட்டாங்கன்னா மேல கம்பி கட்டி காங்கிரீட் போடுற வேலை. அதுக்கு போனேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுல போயிட்டு எங்க ஊருக்காரங்க ஒரு 4-5 பேர் கூட போயிட்டு அங்க போய் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு வருஷமா. அதுக்கப்புறம் அங்க ஒன்றும் சரியில்லை. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா ஊருக்கு வந்துடுறா அப்படின்னாரு. நான் அதனால ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த பிறகு செல்வராஜ் மாமன்றவர் உலராமட்டு அவர் வந்து வேலை மச்சான், இதுமாரி கேரளாவுக்கு போகலாம் வேலைக்கு, அங்கே நல்ல வேலை தான், பிரச்சனை இல்லை, வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி மாமா நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கூட கேரளாவுக்கு போனேன். முத போனது செல்வராஜ் மாமா தான் என்னை கூப்பிட்டு போனாரு. நார்மல் வேலை தான், நான் சென்ட்ரிங் வேலைக்குன்னு போகல. எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு நான் போவேன். அப்படின்னும் போது அவர் நார்மலா கொடுத்தாங்க. அப்புறம் அவருக்கு பெரிய ஓனர், அவரு வீட்டுல போயிட்டு வேலை கிடைச்சது. 250 ரூபா கொடுத்தாங்க. அப்புறமா ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு அப்புறம் அப்படி படிப்படியா போகும்போது லாஸ்ட் ஃபைனல் 300 ரூபாய் கூலி அப்படி நின்றுச்சு. அங்க அப்படியே 300 ரூபாய் வேலை செஞ்சுட்டு இருந்தா அங்கேயும் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன் நான். எப்ப வந்து நீங்க மேரேஜ் பண்ணீங்க? மேரேஜ் பண்ணிட்டு எங்க வேலை செஞ்சீங்க? ஊர்ல வேலை செஞ்சீங்களா இல்ல கேரளால வேலை செஞ்சீங்களா? இல்ல, கேரளாவில தான் வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. 2003 ஆச்சு எனக்கு. 2000 இருந்தேன் கேரளாவில். 2003 தான் எனக்கு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சோடனே அப்புறம் ஊர்லயே 2 பசங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஊர்ல இருந்தோம். 2 பசங்களா ஆச்சு. அப்புறம் பெரிய பையனை எங்க வீட்டுல விட்டுட்டு, அப்பா அம்மாட்ட விட்டுட்டு, சின்ன பையனை விட்டு அழிச்சிட்டு மறுபடியும் கேரளாவுக்கு, நானும் எங்க வீட்லயும் 2 பேரும் கேரளாவுக்கு போனோம். கேரளா போயிட்டு அங்க ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தோம் நாங்க 2 பேரும். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க வெளிநாட்டுல இருந்து எங்க அண்ணா இருக்காரு வெளிநாட்டுல. அவரு என்ன பண்ணாரு, சரி இது மாதிரி விசா அனுப்புறேன், வரமாதிரி தான் வாடா அப்படின்னாரு. சரி நான் பாஸ்போர்ட்டை எடுக்கிறேன் நான் எடுத்துன்னு சொல்லிட்டு, அவர் இருக்கும்போதே நான் பாஸ்போர்ட்டை வாங்கி எடுத்துட்டேன். எடுத்துட்டு பிறகு அப்புறம் அவர் தான் விசா அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் நான் விசா அனுப்பும் போது அப்புறம் நான் கேரளாவில் வந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் நானும் எங்கள் வீட்லையும். அப்புறம் அங்கே வந்து ஒரு 3-4 மாதம் இருந்தேன். அப்புறம் அங்கே உடனே விசா எங்கள் அண்ணன் அனுப்பிச்சி விட்டாரு. அனுப்பிச்சி விட்டோடனே அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணி சவுதி அரேபியா தான் வந்தேன் வேலைக்கு. நீங்க முதல்ல சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்க, உங்க அண்ணன் விசா கொடுத்தாரு இல்லையா? என்ன வேலைக்காக அவங்க விசா கொடுத்தாரு? நீங்க சொன்ன வேலை தான் உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்ல வேற ஏதாவது வேலையில உங்களை விட்டாங்களா? இல்ல, அண்ணா சொன்ன வேலை தான் கொடுத்தாரு. அப்போ வந்து கபில் பக்கத்துலயே ஒரு பட்டி, அந்த கபில வந்து அண்ணன்கிட்ட சொல்லி அண்ணா வந்து விசா கொடுத்தாரு. அவர் சொன்ன வேலை தான், ஆட்டு வேலைன்னு சொன்னாரு. பட்டியிலேயே ஆடு இருக்கு, பட்டியிலேயே நீ எங்கேயும் ஓட்டி மேய்க்கிற வேலை இல்லை, அது பஸ்ஸிங் போட்டுக்கிட்டு அது பார்த்துக்கிட்டு இருக்க வேலை தான், அதான் வேலை உனக்கு அப்படின்னாரு. சரி நான் சம்பளம் எப்படின்னா 1000 ரூபாய், இங்கிட்டு சவுதி காசு 1000 ரூபாய் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போனேன். கபிலு நல்ல கபிலு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனோடனே அப்புறம் அப்படியே செஞ்சோம். சுதானி ஒருத்தர் இருந்தான். சுதானி நானும் 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஆடு கொஞ்சம் கொஞ்சம் குறையுது ஆரம்பிச்சோன்னே சுதானி எடுத்துட்டா, நான் ஒண்டிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே வேலை பார்த்தோன்னா 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. அப்புறம் 1100 ரூபா கொடுத்தாரு. அப்புறமா 2 வருஷம் ஆகிற வரைக்கும் நான் அங்கேயே அவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2 வருஷம் ஆச்சு. நான் ஊருக்கு கிளம்பி வரணும்னு சொன்னா அப்புறம் நல்லபடியாக அவர் அனுப்பிச்சு வச்சாரு. நீ போயிட்டு வா, உனக்கு 1500 ரூபா நான் சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரிங்க நான் போயிட்டு வரேன், நீ 1500 ரூபா எனக்கு சம்பளம் கொடுங்க, நான் அரபிலேயே அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். சரி நான் அதே போல எனக்கு 2 டிக்கெட்டு போட்டு கொடுத்தாரு. நான் போனேன். ஊர்ல 3 மாசம் லீவ், 4 மாசம் லீவ்ல போய் இருந்தேன். அதே போல வந்து 4 மாசம் முடிஞ்சோடனே
கபில் போன் அடிச்சு இந்த இத்தனாம் தேதி உங்களுக்கு பிளேட்டு வந்துடுறா அப்படின்னா, சார் வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டான் கபில்கிட்ட. அவர் அதை போய் வந்தா 1500 எனக்கு சம்பளம் கொடுத்தாரு. 6 மாசம் வரைக்கும் நல்லா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாரு. 1.5 வருஷம் வரைக்கும் நல்லா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் இடையில அவருக்கு எனக்கு ஒரு வாக்குவம், அதனால நான் ஊருக்கு போறேன் அப்படின்ட்டேன். சரி போ அப்படின்ட்டு அவரும் டிக்கெட் அடிச்சு எனக்கு கொடுத்துட்டாரு. என்ன வேலை உங்களுக்கு அந்த ஆட்டு மஞ்சள் என்ன வேலை செய்வீங்க நீங்க? வேலைன்னு எடுத்தோம்னா ஆட்டு வேலை தான். ஆடு வந்து ஓட்டி மேய்க்கிற வேலை இல்லை இந்த வேலை. பட்டி இருக்கும், சுத்தி பட்டி இருக்கும். அந்த பட்டிக்குள்ளதான் ஆடு இருக்கும். நான் தீவனப்புல்ல போடுவேன். தீவனப்புல்ல போட்டு அதுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா அதை பார்க்கணும். என்கிட்ட டாக்டர் மாரி என்கிட்ட ஒரு ஊசி போடுறதுக்கு எல்லாம் ஒரு மருந்து செய்யறதுலாம் நிறைய என்கிட்ட கொடுத்துருக்காரு கபில். இது போடணும், இது போடணும். டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வச்சிருப்பேன். இது உடம்பு சரியில்லைன்னா இதுக்கு நான் ஆட்டுக்கு இந்த ஆட்டுக்கு இது உடம்பு சரியில்லைன்னா இந்த பென்ஷன் தனியா இருக்கு. ஆட்டுக்கெல்லாம் தனித்தனியாக அது மருந்து இருக்கு. அந்த மருந்து எடுத்து நான் கரெக்டா அதை நான் போடுவேன். புல்லு போடும்போது பார்க்கணும் அது சாப்பிடுதா இல்லையா, தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிக்குதா இல்லை சோர்ந்தாவோ படுக்குதா. இதுதான் எனக்கு வேலை அங்க முக்கியம். இப்போ நான் மட்டும் ஆக்கி சாப்பிட்டு மற்ற டைம்லாம் ரூம்லாம் படுத்து தூங்க முடியாது. நான் நேராக ஆட்டுப்பேட்டில் வந்து தான் பார்க்கணும். டெய்லி பார்க்கணும். அது வந்து எப்படி இருக்கு, ஆடு எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது குட்டி போடுதா. அது குட்டி போடுற டைம் எல்லாம் வந்து உஷாரா பார்க்கணும். ஏன்னா அந்த டைம்லாம் குட்டி கரெக்டா பார்த்து எடுக்கணும். அதெல்லாம் பார்க்கணும். அல்லது ஹாஸ்பிட்டல் எப்படி செய்யறாங்களோ அதே எப்படி நான் செய்வோம். அந்த இடத்துல எல்லாம் நார்மலா பார்த்து எல்லாம் கிளியினா அந்த என்ன வேலையோ அதை பார்த்து கபிலுக்கு எனக்கு பிடிச்சிச்சு. அதனால எனக்கு 1500 சம்பளம். அப்போ வந்து சம்பளம் வந்து நம்ம ஊர் காசுக்கு 25,000 அப்பயே எனக்கு வந்தது. இப்ப வந்து வெளிநாட்டு வேலை, இப்ப நீங்க ஆடு மேய்க்கிற வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு சாப்பிடறதுக்கு இடம் இருக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது, பயங்கரமான பனி இருக்கும், பயங்கரமான வெயில் இருக்கும், ரொம்ப கொடுமை எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்களே. உண்மையிலே உங்களுக்கு என்ன நடந்துச்சு? கொடுமைதான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஷ்டத்தை நினைச்சிட்டு நம்ம போய் அங்க சவுதிக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு அந்த வேலை தான் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம் அந்த வேலைக்கு. வந்துட்டு பிறகு கபில் இந்த வேலை தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், டவுனுக்குலாம் போக முடியாது, இப்படிதான் செய்யணும், நம்ம செஞ்சுதான் ஆகணும். காத்து மண் வரும், குளிர். அந்த 6 மாசம் சரியான குளிர் தான். வெயில் அடிக்கும். காத்து மண் அடிச்சதுன்னா சாப்பாடு செய்ய முடியாது. ஒரு நாளைக்கெல்லாம் பட்னியெல்லாம் கடந்திருக்கேன் நான் அந்த நைட்ல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் பாலைவனத்துல. ஆனா இப்போ இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. அப்போ இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். பயங்கரமா காத்தடிக்கும், சாப்பிடவே முடியாது. கேமா தான் எனக்கு கொடுத்தாங்க. கேமானா அந்த துணி கேமா இருக்கும். அந்த துணி கேமால தான் எனக்கு கேமா. அதில் தான் தங்கிக்கணும். யாருமே அக்கத்து பக்கத்துல எங்கேயுமே 4-10 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரே ஆள் மட்டும் தான் அந்த இடத்துல படுத்துப்பேன். உங்களுக்கு கடைக்கு போனோம், உங்களுக்கு பொருள் எதுவும் வாங்கவா முடியாது. கபில் தான் எது சொன்னாலும் கபில் தான் வாங்கிட்டு வருவாரு. இல்லைன்னா ஒரு நாளைக்கு கபில்கிட்ட சொன்னா கபில் வாடான்னு எனக்கு கூட்டு போவாரு. கூட்டு போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அவள் தான் 1 மாசத்துக்கு வாங்கிட்டு போய் வச்சுக்குவோம். இல்ல மாதிரி கொடுமைப்படுத்தலாம், அடிப்பாங்க, ஏதாவது மாதிரி செய்யறாங்க தான். அவன் டென்ஷன், வீட்டுல டென்ஷனா இருந்தா நம்மள்ட்ட கொண்டு வந்து டென்ஷனா காட்டுவாங்க, அடிப்பாங்க. வந்து அவன் வீட்டுல இருக்கிற டென்ஷனை கொண்டு வந்து நம்ம அடிப்பாங்க. கபிலன் ஒரு கபில் நல்லா இருப்பான், ஒரு கபில் இந்த மாதிரி இருக்காங்க. அது எப்படி சொல்றது? நம்ம ஒருத்தங்க நல்லவங்களா இருக்காங்க, ஒருத்தங்க கெட்டவங்களா இருக்காங்க. உங்களுக்கு அமைஞ்ச கபில் எப்படி? எனக்கு நல்ல கபில் தான் கிடைச்சான். எனக்கு அந்த ஒரு டீப்பு அடிச்சிட்டாலும் ஒரு டீப்பு அனுப்பான் என் கபில். நான் தெரியாம அடிச்சிட்டேன் சொல்லுவான். என்ன ஒரு டீப்பு அடிச்சிருக்கான், ஒரே டைம் தான் என்ன அடிச்சிருக்கான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம வீட்டுல யாரும் தவறு பண்ணா அடிக்கலையா அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிடுவோம். நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த என் கபில் நல்ல கபில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆடு கட்டி போட்டுருக்க அந்த பத்தியில வேலை செஞ்சீங்க சவுதியில, அதை முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க? சவுதியில அதை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு 10-20 நாள் வீட்டுல இருந்தேன். சவுதிக்கு முடிச்சுட்டு நான் போயிட்டு இந்தியாவில் இறங்கும் போது ஒரு 20 நாள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் பைப் லைன் வேலை ஒன்று கிடைச்சிது சென்னையில். எங்கள் மாமனார் மூலியமாக கிடைச்சிது. அவர் அங்கே வேலைக்கு போகலான்னாரு. சரி சரி நானும் வரேன், சும்மா தானே இருக்கிறேன் வந்து அப்படின்ட்டு நான் அவர் கூட போனேன். அங்கே போயிட்டு வேலை செஞ்சேன். சென்னையில் தான் வேலை, பைப் லைனு பில்பரிங் அது. அந்த வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே செஞ்சுட்டு இருந்தால் ஒரு 5 வருஷம் ஆகிப்போச்சு. நம்மளுக்கு அந்த வேலையே இல்லை. கொத்தனார் வேலைக்கும் போவேன், இந்த வேலையும் செய்வேன். அப்படியே ஒரு 5 வருஷமா அப்படியே இருந்துட்டு இருந்தேன். இந்த வீடு ஒன்று கட்டினேன் நான். வீடு கட்டினதால கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால நான் சவுதிக்கு வரலான்னு சொல்லிட்டு மறுபடியும் சவுதிக்கே வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி புதுப்பிட்டு தான் ஏஜென்ட்டு ஒரு அண்ணன் தெரிஞ்சாங்க தான், அவர் மூலியமா இங்கே வந்திருக்கேன். 1500 சம்பளம் சொல்லி வந்திருக்கேன். இந்த வேலை இங்கே தான் செஞ்சுட்டு இருக்கேன். 3 மாசம் ஆகுது. இப்போ வந்து ரியாத்துக்கு வந்து 3 மாசம் ஆகுது. இங்கே தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்க 3 மாசம் ஆகுது வந்து அப்படின்னீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன வேலைக்காக கூப்பிட்டாங்க? அதே வேலை தான் கொடுத்துருக்காங்களா இல்ல வேற எதுவும் வேலை செஞ்சிருக்கீங்களா? இல்ல இப்போ வந்து பில்டிங் ஒர்க்கு, கட்டு வேலை, பூசு வேலை, கட்டு வேலை.
வேலை சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டான், கொத்தனாரா நான் கொத்தனார் தானே அப்படின்னு. உனக்கு என்ன வேலை தெரியும் அங்கேயே கேட்டாங்க ஆபீஸ்லயே. எனக்கு பூசு வேலை தெரியும், கட்டு வேலை தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அதே போல அனுப்பிச்சுட்டு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. நான் இப்போ வந்துட்டேன், ரியாத்துக்கு வந்துட்டேன். ரியாத்துக்கு வந்து 3 மாசம் ஆக போகுது. இப்போ நான் 2 வேலை தான் செய்யறேன், இந்த கட்டு வேலை பூசு வேலை கட்டு வேலை இது 2 தான் செய்யறேன். இங்க வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க கூட தமிழ்காரங்க இருக்காங்க, நம்ம ஊர் பக்கத்து ஊருக்காரங்க தான், புதுப்புட்டு தான். அவங்க ஒரு 6-7 பேர் இருக்காங்க. நாங்க எல்லாம் கும்பலாதான் உட்காந்து இருந்து நல்ல ஒரே ரூமில் தான் இருக்கிறோம். தனித்தனியா ரூம் இருக்கு. ஆனா இருந்தாலும் சாப்பிட்றது வந்து நாங்க ஒரு 4 பேர் நாங்க தனியா இங்கே ஆக்கி சாப்பிட்டுக்கிறோம். அந்தாண்ட ஒரு 4-5 பேர் சாக்கி சாப்பிட்டுக்கிறாங்க தனித்தனியா. அப்படி நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடமும் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ 2 வருஷம் வரைக்கும் ஓட்டிட்டு நல்லபடியா போயிட்டு கூட நான் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியாவில வேலை செய்யறதுக்கும் இங்க வேலை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எப்படின்னா, இந்தியாவில் வந்து இப்போ யாருன்னா செத்துட்டாங்கன்னா ஓடணும், இதுக்கு ஏன்னா ஒன்றா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஓடணும். அங்கேயும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், மேஸ்திரிக்கு அங்கேயும் 1000 ரூபா சம்பளம், மாசம் 30,000. அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா லீவு, 4 மாசத்துக்கு 4 நாள் லீவ் போயிடும். அப்படியே இப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 கிடைக்கும். அதுவும் கட்டுவிட வேலைக்கு இருந்தாதான் அந்த சம்பளம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த 10 நாளைக்கு செஞ்சிருவோம், அந்தாண்ட 2 நாளைக்கு வேலை இருக்காது. அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அங்க கடனை கட்ட முடியாது. அந்த ஒரு காரணத்தால் தான் வெளிநாடு வந்தோம். இங்க வந்து பிறகு மாசம் ஆனா சம்பளம் இங்க 1500 ரூபா சம்பளம், 1500 ரூபா கொடுக்குறாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு 300 ரூபா போயிடும், செலவுக்கு 100 ரூபா போயிடும். 400 ரூபா போயிடுச்சுன்னா 1100 ரூபா ஊருக்கு அனுப்பணும். இங்கிருந்து அவள்தான் 1100 அனுப்பலாம். அதுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் கிடைக்கும். வேற எக்ஸ்ட்ரா வேலை எதுவும் செய்ய முடியும்? எக்ஸ்ட்ராலாம் வேலைலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பில்டிங் முடிய போகுது. இந்த பில்டிங்கு புது பில்டிங் எங்கெல்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா அங்கதான் ஓவர் டைம் கிடைக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. எனக்கு புதுசாலாம் வந்திருக்கேன் இங்க, அது தெரியல. அது போனாதான் தெரியாங்க. இப்போ இது வந்து முடிய போகுது இந்த பில்டிங். அப்படின்னும் போது இங்க ஓவர் டைம் கிடைக்காது, வேலையும் இல்லை இங்க. அப்படி இருக்கு இந்த இடத்துல. இப்ப நீங்க 4 வருஷம் சவுதியில வேலை செஞ்சு இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல என்னத்த நீங்க சவுதியில பார்த்து வியந்து பாத்தீங்க? இந்த மாதிரி ஒரு சட்டம், இந்த மாதிரி ஒரு இது நம்ம நாட்டுல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நாட்டுல என்ன நல்லா இருக்குன்னா, இங்க வந்து சவுதியில பொறுத்த வரைக்கும் இங்க எதா இருந்தாலும் அந்த திருடனாலும் கையை விட்டுடுறாங்க. இதெல்லாம் மக்கள் மூலியமா தான் எல்லாமே பாக்குற மாதிரி தான் எல்லாம் செய்யறாங்க. இதுமாதிரி நம்ம தவறுகள் பண்ணா, கொலை பண்ணா, அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு ஒரு தண்டனை வச்சிருக்காங்க. நடு ரோட்ல விட்டு வெட்டுறது, நடு ரோட்ல 4 ரோடு போவோம், அதை வச்சு வெட்டுற மாதிரி எல்லாம் மக்கள் முன்னாடி இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா நாளைக்கும் வந்து இந்த மாதிரி யாரும் தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றதால மக்கள் முன்னாடியே அது பர்சன்மெண்ட் கரெக்டா கொடுக்குறாங்க. இங்க இந்த மாதிரி நம்ம இந்தியாவில இல்லை. இந்தியாவில வந்து நார்மலா எப்படி நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்ற மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்தியாவில எவ்வளவு தவறுகளை எதை செஞ்சாலும் அது இதுக்கு தண்டனை கிடையாது. எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்க பக்கம் லஞ்சத்தை வாங்கிட்டு, இந்த பக்கம் லஞ்சத்தை வாங்கிட்டு இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ்காரங்களும். எல்லாமே அந்த அரசியலுக்கு பூரா அடிமையா இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம எது போய் கேஸ் கொடுத்தாலும் எதுவும் வேலையாக மாட்டேங்குது அங்க. அந்த மாதிரி நார்மலா எதுவுமே எப்படி சொல்றது, ஒரு வாழ்றதே வந்து வேஸ்ட்ன்ற மாதிரி தெரியுது நம்ம இந்தியாவில. இப்போ சவுதி மாரி இப்ப இங்க இருக்கிற மாதிரி நம்ம இந்தியாவிலேயும் வந்து அந்த தவறுகள்லாம் பண்ற மாதிரி இந்த போலீஸ்காரங்களே மற்றவங்களாம் யார் இருந்தாலும் கரெக்டா இந்த போலீஸ்காரங்க கரெக்டா ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். பிடிச்சி அவனுக்கும் ஒரு தண்டனை கொடுத்தா ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கும். நம்ம இந்தியாவில பயம் இருக்கும். இல்லைன்னா இப்ப அவங்களுக்கு போலீஸ்காரங்க இந்தாண்டி பார்த்துட்டு விட்டுட்டாங்கன்னா பயம் இருக்காது. அப்புறம் நடந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தனை போய் அடிக்கிறதோ, ஒருத்தனை கொலை பண்றதோ இன்னெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஊர்ல. இது போலீஸ் தான் பார்த்து கரெக்டா அவங்கள பார்த்து அவங்களும் பிடிச்சி உள்ள போறது என்ன பண்ணணுமோ அதை கண்டினியூ பண்ணீங்கன்னா கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு போடுங்க. உங்களுடைய இந்த 4 வருஷ அனுபவத்துல வெளிநாட்டு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லுங்க, புதுசா வரவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப புதுசா வரவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைனா என்னன்னா புதுசா வரவங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுக்கு போனா என்ன எப்படி ஏதுன்றது, அங்க போனா சம்பாதிக்கலாம், நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது 100% உண்மை. எப்படின்னா இங்க வந்து கஷ்டம், எந்த வேலைக்கு வந்தாலும் கஷ்டம் தான். வெளிநாடுன்னு வந்தா கஷ்டம் தான், ஈஸியான வேலைலாம் எதுவும் கிடைக்காது. இங்க கஷ்டப்பட்டோம்னா ஊர்ல கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இங்க என்னன்னா மாசம் சம்பளம் ஊருக்கு அனுப்புறதால ஒரு 25,000 அனுப்புறேன்னு வச்சுக்கேன். 22 மாசத்துக்கு ஒரு டைம் 50,000 அனுப்புறேன். ஊர்ல இருக்கும்போது இந்த 50,000 நமக்கு சம்பாதிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அதுல 10 நாள் 20 நாள் லீவு கிடைச்சி வேலை இல்லாம கிடக்கும். அப்படின்றதாலதான் வெளிநாட்டுக்கு நிறைய பேர் வராங்க. நாங்க இங்க வந்துட்டோம்னா எப்ப 2 வருஷம் முடியும் நம்ம ஊருக்கு போகணும் நாங்க நினைப்போம்.
அப்புறம் அங்க போயிட்டோம்னா ஊர் நாட்டுல இருக்கும்போது எப்படா இந்த 2 3 4 மாசம் முடிஞ்சிச்சா மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகணுமே அப்படின்னு தோணும். அது போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தோணும். அது ஒருத்தவங்க கஷ்டமா இருக்கு, அந்த வேலை தேவையில்ல, இங்கே நான் எதனா ஒரு விவசாயம் பண்ணிக்கிறேன், ஏதோ பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஒருத்தவங்க கஷ்டம் இல்லை என்ன பண்ணுவாங்க, சரி என்ன பண்றது, இன்னும் 2 வருஷம் போய் ஓடிட்டு வந்துடலாம் வெளிநாட்டுலயே அப்படின்றவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அவன் வெளிநாட்டுக்காரன், அவன்கிட்ட பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் பொய். இங்க நம்ம ஊர்ல எப்படி நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதே போலதான், அதோட 1 மடங்கு அதிகமா தான் இங்க கஷ்டப்பட்டாகணும். இங்க வெளிநாட்டுக்கு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நினைச்சுக்குவாங்க அவங்கள்ட்ட பணம் கட்டுறது இப்படி கட்டணும், அதெல்லாம் தவறு. அவங்க வந்து சம்பாதிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கும். அவங்களும் இந்த காலத்துல வீடு கட்டிட்டு அது கட்டிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் லோன் எடுத்துட்டு அது எதுக்கு சம்பாதிச்சு கடன் அடிக்கணும், அது எதுவும் போகணும். பேருக்கு சொல்லுவாங்க வெளிநாட்டுல அவங்க தானே பணம் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதோட கஷ்டம் என்னன்றது எங்களுக்கு தான் தெரியாது. ஒரு கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. புதுசா வரவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, வந்தாங்கன்னா 2 வருஷம் பார்ப்பாங்க, 2வது வருஷம் போகும்போது மறுபடியும் அவங்க வரதான் தோணும். இங்க மறுபடியும் வரதான் தோணும். நாம இங்க போனா இருந்துட்டு வரலாம், கஷ்டப்பட்டாலும் வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நினைச்சு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்க இருந்து ஜனம் போயிட்டு தான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. அது யாரும் நிக்கல, எதுவும் பண்ணல. இது எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து நம்ம சேனலுக்காக உங்களுடைய பல விஷயங்களை வந்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நம்மளுடைய ஹபீபி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீங்களும் 2 3 டிவி சொன்னீங்க, எனக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்குதான் டைம் கிடைச்சது. சரி, நீங்களும் பொறுமையா இருந்து ஏதோ 1 மணி நேரம் பொறுமையா இருந்து பேட்டி எடுத்தீங்க. எனக்கும் பழைய ஞாபக கதை பூரா நீங்க வெளியே எடுத்து விட்டாச்சு. பிரச்சனை இல்லை. இது உங்களுக்காக உங்க சேனலுக்கும் உங்களுக்கும் நன்றி.